அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. பண்பு மிகுந்த பெண்ணின் கதை, பல மொழிகளிலும் வந்த கதை, இன்னும் என்றும் சொல்லும் கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. இந்த மாய ஓடம் இருண்ட சமுத்திரத்தின் கரைவரை உன்னை அழைத்துச் செல்லும். அங்கே அழகிய சூழலில் ஒரு சிறிய பொன்னிற நீரூற்று ஒன்று உள்ளது. அந்த நீரூற்றுக்கு ஒரு அழகிய இளம் கருநாகம் வரும். அது நாகங்களின் இளவரசி, பெயர் பர்கமாயாகும். அந்த கருநாகம் தனது பணிப்பெண்களுடன் முழு நிலவின் இரவு அங்கு நீராடும். அப்போது பாம்புருவில் இருந்து பெண்ணாக மாறிவிடும். பாம்புருவில் இருந்து பெண்ணாக மாறிவிடுமா? ஆம். இந்தா சிந்துபாத், மந்திர மகுடியான இதன் ஒளியில் இசையில் பெரும் சக்தி உள்ளது. நீ இந்த மகுடியை ஊதி அவளை மயக்கி விட்டார். அவள் தன்னிலை மறந்து மயங்கி உன்னை குத்துவதற்கு பதில் நடனமாடியபடி உன் காலடியில் விழுவாள். தன் வசம் இழந்து உன்மேல் காதல் கொள்வார். அவள் உன்னை தனது அழகிய மாளிகைக்கு அழைத்துச் செல்வார். நினைவிருக்கட்டும், அவள் உன்னிடம் காதல் வயப்பட்டிருக்கும் போது நீ மிக தந்திரமாக அவளது கண்களை மூடியுள்ள திரையை விலக்கிவிடு. கண்களின் திரையை விலக்கவா? ஏனெனில் அவள் கண்களில் தான் இருண்ட தீவிற்கான பாதையின் வரைபடம் உள்ளது. அவள் கண்களில் இருண்ட தீவின் வரைபடம் உள்ளதா? எப்படியாவது நீ அந்த வரைபடத்தை பார்த்துவிட வேண்டும். நன்றி எனக்கு உதவிய மந்திரவாதியே, உங்களுக்கு மிக மிக நன்றி. குதாஃபிஸ். உன்னை அல்லாஹ் காப்பாற்றுவார் சிந்துபாத், அல்லாஹ் காப்பாற்றுவார். மாயாவி சாம்ரி, நீ இந்த சமயத்தில் இங்கா? ஆம், நான் உன்னை எச்சரிக்க வந்துள்ளேன். இருண்ட தீவின் அரசாளும் கொலைகார மகாராணி, உனது ஆட்சிக்கும் உனது பயங்கர சக்தி, உனது பயங்கர மந்திரம், உனது வாழ்வு எல்லாம் ஆபத்தில் இருக்கிறது. சாமி, நீயா இப்படி சொல்கிறாய்? என் நலம் விரும்பியே எனது பலம் உனக்கு தெரியும். எவரும் என்னை அல்ல, என் நிழலை கூட தொட முடியாது. உன்னை, உன் அகந்தையை, உன் பேர் புகழை அழிக்க சவுதான் மற்றும் இந்த பலியாக உள்ள பிற குழந்தைகளை விடுவிப்பதற்கு சிந்துபாத் மாலுமி
உன்னை நோக்கி வீசும் புயலாக குதாவின் ஆசி பெற்று வேகமாக வந்து கொண்டிருக்கிறான். இந்த விஷயத்தை என் கைதியான தேவதை மகாஜீபின் ஏற்கனவே சொல்லிவிட்டாள். நான் சிந்துபாதை கண்டு பயப்படவில்லை. அவன் இங்கு வரை வர முடியாது. சாம்ரி, முட்டாள் தாகூதி, பகற்கனவில் மூழ்கி உணர்வதை நிறுத்து. அப்படி அந்த அல்லாவின் அருள் பெற்றவன் இதுவரை வந்து விட்டால் பிறகு என்னவாகும்? உன்னுடன் சேர்த்து சைத்தானின் ஆட்களான நாங்களும் இறந்து விடுவோம். இல்லை, என்னை மன்னித்து விடு. என் மீது அக்கறை உள்ள சாம்ரியே, ஏ பயங்கர மந்திர சக்திகளின் எஜமான் மாயாவி சாம்ரியே, நீ ஒரு உதவி செய்வாயா? எனக்காக செய்வாயா? நான் தெரிந்து கொள்ள வேண்டும். சிந்துபாத் எனது சுல்தான் புரியில் எதுவரை முன்னேறி உள்ளான் என்று. இப்போதே ஏற்பாடு செய்கிறேன். இது என்ன? இந்த 4 தலைகளும் உன்னை அடைவதற்கான அறிகுறிகள். முதல் தலை விழுந்தால் சிந்துபாத் உனது எல்லைக்குள் காலடி வைத்து விட்டான் என்று அர்த்தம். இரண்டாவது தலை விழுந்தால் நெருப்பாற்றை கடந்து சிந்துபாத் உனது புயலடிக்கும் பூமிக்கு வந்து விட்டான் என்று அர்த்தம். அதன் பின் மூன்றாவது தலை விழுந்தால் புரிந்து கொள், அவன் மரண குகையை கடந்து உயர்ந்த மலையில் மறைந்துள்ள உனது காவல் கோட்டையின் வாயில் வரை வந்துவிட்டான் என்று. பிறகு 4வது தலை விழுந்து விட்டால் அப்போது 4வது தலையும் விழுந்தால் சிந்துபாத் உன் தலையை எடுக்க வந்து விட்டான் என்ற அர்த்தத்தை புரிந்து கொள். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இரு. சூரிய கிரகணத்திற்கு இன்னும் 5 நாள் தான் பாக்கியுள்ளது. சூரிய கிரகணத்தன்று குழந்தைகளை நிச்சயமாக பலி கொடுத்து விடு. சமயம் வரும்போது என்னை கூப்பிடு. நான் எனது மந்திர தந்திரங்களால் சிந்துபாத்தை கொன்று விடுகிறேன். இனி உங்களை எதுவும் செய்ய முடியாது மகாராணி. ஆம் புயலே, நீ கேட்டாயா? நீ கேட்டாயா? சாம்ரி என் பக்கம், சைத்தானின் வாரிசு என் பக்கம். எனது சக்தி, என் பயங்கர படை, என் மந்திர சக்தி என் பக்கம். பிறகு சிந்துபாத் இங்கு எப்படி வருவான்? 2 தீவிற்கு வரும் வரைபடம் உலகில் வேறெங்கும் இல்லை. அந்த வரைபடம் பாம்புகளின் இளவரசி பர்ஹமாயின் கண்களில் ஒளிந்துள்ளது. அப்படி சிந்துபாத் அதுவரை சென்றால் கூட அவள் அவனை கடித்து விடுவாள். தன் விஷத்தை ஏற்றி அவனை கொன்று விடுவாள். ஆம், அவனை கொன்று விடுவாள்.
அந்த நீரூற்றில் ஒரு அழகிய கருநாகம், அது நாகங்களின் இளவரசர். பர்கமாய் அதன் பெயர். அது தன் பணிப்பெண்களுடன் முழு நிலவின் இரவன்று அங்கு நீராட வரும். அப்போது பாம்பிலிருந்து பெண்ணாகிவிடும். இளவரசி பர்கமை, இந்த ஓசை எங்கிருந்து வருகிறது? என் தலையை சுற்றுகிறது. இது நிச்சயம் ஏதோ ஒரு மனிதன் தான். அவன் மகுடி ஊதி என்னை அடிமையாக்க பார்க்கிறான். ஆனால் இளவரசி பர்கமை, மனிதன் இங்கு எவ்வாறு வர முடியும்? இது நடக்காத காரியம். மனிதன் இங்கு வருவது சாத்தியமே இல்லை. அதுதான் ஆச்சரியம். அந்தரங்க பணிப்பெண்களே, போங்கள், கடித்து அவனை கொன்று விடுங்கள். அப்படி இல்லாவிடில் நான் அவனது அடிமையாகி விடுவேன். என் தலை கூட சுற்றுகிறது. போங்கள், கடியுங்கள், கொன்று விடுங்கள், அவனை சாகடியுங்கள். ஒலி கேட்டு நான் ஆடுகின்ற விளையாட்டு. நீ ஊதும் மகுடி ஒலி கேட்டு நான் ஆடுகின்ற விளையாட்டு. உயிரே உன்னை கண்டேன் கண்டேன் களி கொண்டேன். உயிரே உன்னை கண்டேன் உன் மகுடியிலே உன் விரல்கள்
மானிடா, இனி இந்த மகுடியை நிறுத்து. இதன் ஓசை என் இதயத்தின் ஓசையாகிவிட்டது. என் காதலா, நான் உன்மேல் பித்தானேன், பைத்தியமானேன், உனக்கு அடிமையாக மாறினேன். இன்றிலிருந்து நீ என்னவன், நான் உன்னவள் என் காதலா. என் காதலை காட்டும் சின்னமாக இந்த நாகரத்தினத்தை ஏற்றுக்கொள். இந்த ரத்தினத்தில் என் வாழ்வு மற்றும் பாம்புகளின் அதிகாரம் உள்ளது. இந்த ரத்தினம் உன்னிடம் இருக்கும் வரை உலகில் உள்ள பாம்பினங்கள் எல்லாம் உனது அடிமையாகி உன் கட்டளையை ஏற்கும். உனது லட்சியமும் நிச்சயம் நிறைவேறும். நன்றி என் அற்புத அழகியே. அப்போது நீ மிக தந்திரமாக அவள் கண்களை மறைத்துள்ள திரையை விலக்கிவிடு. ஏனெனில் அவள் கண்களில் இருண்ட தீவின் பாதையுடைய வரைபடம் உள்ளது. எப்படியாவது நீ அவள் கண்களில் அந்த வழியை காண வேண்டும். எப்படியாவது நீ அவள் கண்களில் அந்த வழியை காண வேண்டும். இல்லை காதலா, இல்லை. இதை விலக்காதே என் உள்ளம் கவர்ந்தவனே. இல்லை, ஏ அழகிய பெண்ணே, நமக்கு நடுவில் உள்ள இந்த திரையை விலக்கு. அப்போதுதான் நான் உனது மயக்கும் விழிகளிலே மூழ்கி எனது இலக்கின் எல்லைக்கே போக முடியும். அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை.